யுகேஷ் சீக்கிரமா போ. யோ நிமிஷம், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஆங்கரிங் பண்ணணும்னு சொன்னேன். சரி ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு உன் கூட வந்தேன். நீ பாட்டு எங்கேயும் இழுத்துட்டே போயிட்டு இருக்க. எங்க போறோம், யாரை பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம் சொல்லு. எங்க வெயிட் பண்றது? என்ன எங்க கடத்திட்டு போறீங்களா? ஆமா, இந்த அம்மா பெரிய ரதி, இந்த அம்மா கடத்திட்டு போயிட்டு. யோ நான் ரதி இல்லனாலும் அதுல பாதியாவது இருக்கேன். என்னை இறக்கி விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டி. எல்லாருக்கும் ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி தான்மா. வாமா ஒரு 5 நிமிஷம் வெயிட். அது எப்படி உனக்கு தெரியும் ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு? அது அப்பா, அது நான் சொல்ல வரல. ஒழுங்கா இப்ப நீ என்ன இறக்கி விடுற. ஒரு 5 நிமிஷம் போனா நம்ம யாரு சர்ப்ரைஸ் தெரிஞ்சிரும். 5 நிமிஷம் தான். ஓகே கண்டிப்பா. சீக்கிரமா டைம் ஆகுது. எங்க போறோம் நம்ம? ஒரு நிமிஷம் வா. இரு நான் ஒன்னு கேக்குறேன், நீ பதில் சொல்லிட்டு போ. ஓகேவா? என்ன ஆங்கர் பண்ண கூட்டி வந்துட்டேன். ஓகே, நானும் உன்னை நம்பி வந்துட்டேன். ஆனா யார நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம்? ஃப்ரெண்ட் தானே? ஆமாண்டா. சர்ப்ரைஸ் வச்சிருக்க. யாருன்னு பார்த்தா தெரியும். சர்ப்ரைஸ்ங்கிறது வியூவர்ஸுக்கும் ஆடியன்ஸ்க்கும் கொடுக்கணும். நீ ஆங்கருக்கே கொடுக்குற சர்ப்ரைஸ். சரி ஒரு நிமிஷம் அப்படி அங்க வர ஸ்டெப் வரைக்கும் போதுடா. சந்தோஷ் இங்க வா. இங்க பாரு, நீ ஃப்ரெண்டுங்கலாம் ஓகேவா? ஆனா இப்போ யார் இன்டர்வியூ பண்ண போறோம் எனக்கு தெரிஞ்சாலும் நீ சொல்லி தொலைஞ்சாலும் சொல்லு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சர்ப்ரைஸா சொல்றேன், ஒரு நிமிஷம் வந்தானே நல்லா இருக்கும். இங்க பாரு, நீ வந்து சினிமால வர மாதிரி போயிட்டு காலிங் பெல் அடிச்சு ஓடி போயிடுவ. நான் இந்த Dress போட்டு ஓட கூட முடியாதுடா. ஒழுங்கா சொல்றா, யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? ஒரு நிமிஷம் நீ வா. வா ஒரு நிமிஷம். நல்லா கொஞ்சம் ஓவரா இல்ல? சர்ப்ரைஸ் தான். ஓவரா சரி உள்ள வாங்க. Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஐயோ மேம், நான் உங்களுக்கு பாப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சந்தோஷ் சொல்லும் போது கூட ஏதோ ஹோம் டூர் மாதிரி கூட்டிட்டு போறோம்னு நினைச்சேன். பட் உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல மேம். என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல மேம், ரியலி நீங்க ரொம்ப லுக்கிங் சோ அழகா இருக்கீங்க. எனக்கு பாருங்க, வார்த்தையே வந்து தடுமாறி அப்படியே ஒரு மாதிரி வருது. Come on child, don't be like this. எனக்கு ரொம்ப சந்தோஷம். I am very happy to have you over here. Thank you மேம். இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போயிரலாம். ஓகே. நீங்க வந்து படிச்சது வந்து அந்த ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படி நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். the school KFI. the school KFI. Yes. நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கீங்க நீங்க. Thank you மேம். சோ அதல தான் படிச்சீங்க. அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நீங்க சொல்லுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது நான் டாக்டர் ஆவேன், கலெக்டர் ஆவேன், சம்திங். சோ ஆனா நீங்க எப்படி இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணீங்க? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் படிச்ச ஸ்கூல் வந்து the school KFI. அங்கே வந்து இட்ஸ் அ கோ எஜுகேஷனல் ஸ்கூல், ICSE சிலபஸ். அண்ட் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன் ரோசரி மெட்ரிக் இன் சாந்தோமில் இருக்கிற ஒரு கான்வென்ட் ஸ்கூல். ஸோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வாக்கில் நான் அங்கே இந்த ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆனேன். எனக்கு வந்து ட்ராமாட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதுவும் டிவியில் அப்போ இந்த ஒளியம் எல்லாம் போடுவாங்க. சாட்டர்டே அப்போல்லாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. தூர்தர்ஷனில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் ஹிந்தி மூவி போடுவாங்க, சண்டே நைட் தமிழ் படம். இதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட். அண்ட் அந்த காலத்தில் ஆக்சுவலி when I was very young, black and white TVs. ஓகே. ஸோ இதெல்லாம் அப்போவே என்னோட மைண்டில் ஐ ஹேட் திஸ் ஐடியா அண்ட் ஐ ரியலி பிலீவ் தட் வந்துட்டு ஐம் கோயிங் டு க்ரோ அப் அண்ட் பிகம் அ ஹீரோயின். அண்ட் ஐல் பி நான் வந்து கமல்ஹாசன் கூட இந்த ட்ரீஸ் சுற்றி டான்ஸ் பண்ண போகிறேன். இதுதான் நான் ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரண்ட் கார்டனில் ட்ரீஸை சுற்றிட்டு நானே பாடிட்டு எல்லாம் அந்த மாதிரி சுற்றி அந்த காலத்தில் அவர் தான்மா ஆல் தி சிகப்பு ரோச்சாக்கள் அந்த மாதிரி படமெல்லாம் அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் 1970s 80s லுக்கில். ஓகே. ஸோ ரொம்ப அதுதான் என்னோட லட்சியம் சொல்லலாம் அந்த டைமில். அந்த டைம்ல வந்து உங்களை வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க போனா நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா?
நிறைய அந்த டைமில் வந்து எப்படின்னா ஐம் டாக்கிங் அபவுட் என்னோட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ஒரு 8-year-old child. அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் பற்றி சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி சுற்றி வரும்போது ஒரு டைமில் ஒரு மரத்தில் ஃபுல்லாக கம்பளி பூச்சி, அது கூட தெரியாமல் போயிட்டு அதை கட்டி பிடிச்சிட்டு கை பூரா அந்த இது பட்டுட்டு ஐ ஹேட் டு கோ லிட்ரலி ஹாஸ்பிட்டலைஸ் டு ரிமூவ் இட் ஆல். அதுக்கப்புறம் ஐ ஸ்டாப் டூயிங் தட். அந்த ட்ரீஸை சுற்றி கட்டி பிடிக்கிறதுலாம் ஸ்டாப் இட். ஸோ தென் போக போக ஐ ஜாயின்ட் KFI. அண்ட் KFIயில் இருக்கும்போது ட்ராமாட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ICSE சிலபஸில் அந்த டைமில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஒரு ஷேக்ஸ்பியர் ப்ளே கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஷேக்ஸ்பியர் ப்ளே படித்து 2 வருஷம் படிச்சுட்டு அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்துட்டு 10th போர்டு எக்ஸாமில் எழுதணும். ஸோ நமக்கு அந்த டைமில் கிடைச்ச ப்ளே வந்து ஜூலியஸ் சீசர். ஓகே, யூ மஸ்ட் நோ த பர்சனாலிட்டி. ஸோ அந்த ஜூலியஸ் சீசரில் மார்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஜூலியஸ் சீசருக்காக அவர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, பழி வாங்குவார் எல்லாரையும். ஓகே, ஸோ ஹீஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நான் இந்த கேரக்டர் ஒரு ட்ராமா போடலாம் என்ன ஒரு ஐடியா வந்தது. அண்ட் இந்த கேரக்டர் எனாக்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து ஆடிஷன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸாக கோயட் ஸ்கூலுன்னா இந்த மேல் கேரக்டருக்கு பாய் தான் போடுவாங்க. ஆனால் இல்லை, எனக்கு வந்து அந்த கேரக்டர் தான் பண்ணணும்னு இருந்தது. ஸோ நான் ஆடிஷன் பண்ணேன். அண்ட் டீச்சர்ஸ் எதுவுமே சொல்லலை, சரி ஆடிஷன் பண்ணுன்னா பண்ணு. அண்ட் ரியலி ஐ காட் த பார்ட். ஸோ எனக்கு வந்து அது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. ஒரு பாயை மீறி நான் வந்து எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த அது ஒரு விக்ட்ரி எனக்கு. ஒரு மேல் கேரக்டரை வந்து நீங்க எப்படி இது பண்ணி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு கமலாவே மாறி இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் வந்துட்டு கமல் சார். ஹீஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஒரு ஆக்டராக வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா அவர்கிட்ட எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரிஜினல் போர்ட்ரியல் கொடுப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஜஸ்ட் ஒரு பொதுவாக சொல்ல போனால் மைக்கேல் மதன காமராஜன் படம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மைக்கேலில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் மதன் கூட இருக்காது, மதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் காமேஷில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாற்றி ஹீ கேன் ப்ரெசென்ட் பீப்புள். அந்த ஃபேஸ் மேட்சிங் மட்டும் பார்க்கலீங்கன்னா யூ திங்க் தட் இட்ஸ் சம்படி எல்ஸ் கம்ப்ளீட்லி. நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டர் வந்து நீங்க வெளுத்து வாங்கிரணும். அந்த மாதிரி ஒரு ஆக்டரா வரணும்னு நான் கண்டிப்பா ஃபீல் பண்றேன். ஆமா. அப்ப நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே உங்க மனசுக்குள்ள வந்து ஆணித்தனமா நம்ம வந்து இந்த சினிமா ஃபீல்ட் தான் வரணும் அப்படின்னு வந்து நீங்க ஒரு முடிவு பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்க. இல்லைங்க, பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் இந்த ஃபீல்டில் இருப்பேன்னா இல்லையான்னு தெரியல. அந்த டைமில் நிறைய வெட்டர்னரி டாக்டர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், டான்ஸர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட். பட் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதில் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நீங்கள் ஏர்லியாகவே வராமல் கொஞ்சம் லேட்டர் பீரியடில் வந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆமாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் டைமில் நிறைய அலியான்ஸ் ஃப்ரான்சஸ் அண்ட் அப்புறம் மேக்ஸ் முல்லர் பவனில் தியேட்டர் குரூப்ஸ் இருந்தது, இங்கிலீஷ் தியேட்டர் குரூப்ஸ் இருந்தது. அவங்க கூட தியேட்டர் பண்ணேன். அண்ட் ஐ மீன் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரிவ்யூஸ் எல்லாம் வரும், அப்போ மென்ஷன் பண்ணுவாங்க பேர். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பெருமையாக இருக்கும். அப்போவே வந்துட்டு அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யூ கேன் என்டர் த இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன அவங்க அந்த டைமில் பேரண்ட்ஸ் அவ்வளோ பர்மிஷன் கொடுக்கல. பிகாஸ் இது நிறைய பயம் இருக்கும்ல. எங்கள் ஃபேமிலியில் யாருமே மீடியாவில் இருந்ததில்லை. ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தே டிசைடட் நாட் டு. எங்கள் மதர் வந்துட்டு இஸ் காஷ்மீரி, ஃப்ரம் காஷ்மீர். அண்ட் ஃபாதர் இஸ் கொங்கனி ஃப்ரம் த கர்நாடகா கோஸ்டில் மேங்களூர் இருக்குல்ல. ஸோ மேங்களூரியன். எஸ், பேச தான் தெரியும், எழுத படிக்க இப்போ தெரியாது. ஐ எம் லேர்னிங் வித் மை சைல்ட். சரி, உங்களோட முதல் இந்த சினிமா ஃபீல்டில் வரணும்னு உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. இது முதல் பயணம், அதாவது முதல்ல அடி எடுத்து வச்சது யார் மூலமாக வச்சிங்க? எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? அந்த டைமில் தியேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஐ காட் அ கால் ஃப்ரம் கே பாலச்சந்தர் சார்ஸ் ஆஃபீஸ் சேயிங் தட் அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனது வந்து பாத்தீங்கன்னா சீரியல் தான் இல்லையா? பிரேமிங்கிற ஒரு பிரேமி, எக்ஸாக்ட்லி. எஸ். ஸோ கே பாலச்சந்தர் சார் வந்து அந்த டைமில் பிரேமி சீரியல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவர் வந்து டேலண்ட் சர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போவே நான் சொன்னேன், எனக்கு வந்து தமிழ் சரியாக வராது, பட் எனிவே ஐ பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ் டு மீட் யூ.
ஸோ நானும் அவங்க கூட போயிருந்தேன். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை that I can work because என்னோட தமிழ் அப்போ ரொம்ப மொக்கையாக இருந்தது. சாரி, worse than 10 times worse than what I'm speaking now. அண்ட் those days டப்பிங் எல்லாம் போக மாட்டாங்க. ஓகே, அங்கே பேசுகிற டைலாக் உடனே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எபிசோடில் ப்ளே பண்ணிடுவாங்க. லைவ் ரெக்கார்டிங் போயிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை தமிழ் வாஸ் நீடட் டு பி வெரி ஸ்ட்ராங். ஸோ ஐ வென்ட் தேர் அண்ட் அவருக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆச்சு என் கூட பேசும்போது. அவர் வந்து எனக்காகவே ஒரு சின்ன கதாபாத்திரம் எழுதினார். இட் வாஸ் that character spoke தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாமே மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்காகவே ஒரு அது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அவரோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த மீடியாவே என்டர் ஆனேன். அண்ட் இப்போ கூட இது வரைக்கும் ஐ ஃபீல் இட் இஸ் இஸ் பிளெஸ்ஸிங் தட் இஸ் டேக்கிங் மீ ஸோ ஃபார். மேம், இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது அதில் நடிக்கிறதுக்கும் சீரியல் இல்லை மூவியில் வந்து கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட நிற்கும் போது அந்த ஃபியர் இருந்துச்சா உங்களுக்கு, இல்லை ஒரு தைரியம் கொடுத்து நடிக்க சொல்லி சார் வந்து நடிக்க சொன்னாரா பாலச்சந்தர் சார், அந்த மாதிரி தான் இருக்கா அனுபவம்? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஃபியர் இருந்தது. பிகாஸ் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். அந்த டைமில் ஹி வாஸ் அ லீடிங் டைரக்டர். அண்ட் என் கூட அந்த டைமில் ரேணுகா மேம், யூ நோ ரேணுகா, ஷி வாஸ் த ஹீரோயின் ஆஃப் பிரேமி. அண்ட் அவங்க கூட எனக்கு காம்பினேஷன், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இது. ஸோ என்னன்னா அவர் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அன்னைக்கு. அண்ட் ஷி வாஸ் சச் அ சீனியர் ஆர்டிஸ்ட். எனக்கு கொஞ்சம் சில தமிழ் டைலாக் கொடுத்தாரு. அண்ட் அவங்களுக்கு 1 or 2 ஹிந்தி டைலாக் கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ கொஞ்சம் அவங்க தடுமாறுனாங்க, ரொம்ப திட்டாரு அவங்க. ஸோ அண்ட் தென் எனக்கு என்னென்ன பக்குன்னு ஆயிடுச்சுன்னா அவர் சொன்னார், இங்கே பாரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கா, எப்படி சொல்கிறா பாரு. ஐயோ எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்படி ஒரு பேர் வாங்குறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் சச் அ லவ்லி மேன். எனக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு அதுதான் ஒரு புள்ளையார் சுழி மாதிரி என்னோட வாழ்க்கையில் இந்த கெரியருக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் நான் நம்புகிறேன். he has introduced such great names into cinema. So I'm not like that, but எனக்கும் I feel like okay, அவரோட பிளெஸ்ஸிங்கால தான் எவ்வளோ நல்லா ஜோரா போகுதுன்னு. இப்போ வர மேடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 8 படம் ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 8 படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? எதை ரொம்ப லைக் பண்ணி விரும்பி அந்த கேரக்டரை பண்ணீங்க? எது பிடிக்காத கேரக்டர்? ரெண்டுமே சொல்லிடுங்க. பிடிக்காத கேரக்டர் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஐ கேன் டெல் அபவுட் மை ஃபேவரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பண்ண மெயின் ஃபில்ம்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ லைக் த கேரக்டர் ஆஃப் பாவனா ஃப்ரம் கேவி ஆனந்த் சார். அது வந்து ஒரு நெகட்டிவ் ரோல். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன். நெகட்டிவ் ஃபஸ்ட்டு பண்ணதே இல்லை முன்னால். அண்ட் ஐயோ ஃபுல்லாக தமிழ்நாடு பூரா என்னை ஹேட் பண்ணிடுவாங்க அந்த படத்தில் நெகட்டிவாக வந்தான்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்புறமா யாரோ சொன்னாங்க, இல்லை நெகட்டிவ் பண்ணால் நல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், நல்ல பேர் வாங்குவீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க. ஸோ ஐ டுக் அப் தட் ரோல் அண்ட் ஐ லவ் தட் ரோல். என்னோட character and was a very strong, bold woman, and I'm a feminist at heart. Okay, I believe in women's strength. So எனக்கு வந்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடி வாங்கினா பரவாயில்ல, ஆனால் அந்த கேரக்டர் took a stand for women. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சது. And I love this one. இப்போ சார்பேட்டால பண்ண மிஸ்ஸி அம்மா கேரக்டர். பிகாஸ் எனக்கு வந்து ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணுறது பிடிக்காது. ஓகே, லைக் மதர் கேரக்டர் ஆல் த டைம் அது அப்பப்போ பண்ணலாம், அந்த கேரக்டர் ஏதோ பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா பண்ணலாம். பட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் லைக் திஸ் ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் அது எனக்கு கரெக்டாக செட் ஆச்சு. பிகாஸ் எனக்கு வந்து தமிழ் விட இங்கிலீஷ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் as a லாங்குவேஜ். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது டெலிவரி பண்ணுறது, த ரோல்ஸ் அண்ட் ஆக்ட் மேனரிசம்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் ஒரு குட் ஃபிட் அண்ட் வித்தியாசமாக இருந்தது. எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கவன் கேரக்டர் வந்துட்டு நிறைய ஸ்டண்ட்ஸ் பண்ணேன். என்னோட ஏஜ் குரூப்பில் ஆக்ட்ரஸஸ் டோன்ட் கெட் டு டூ ஸ்டண்ட்ஸ். கண்டிப்பாக. Okay, so that was a very, I broke glass, I ran, இந்த மாதிரி சேர் தூக்கி அதை இது தென் அப்புறம் ரோல் பண்ணி ஃபால் பண்ண, அடி வாங்கிட்டு ரோல் பண்ணி ஃபால் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டண்ட்ஸ். it was you can hurt yourself, but it was fun to do it. So this is what I really enjoyed about the role. பிடிச்ச டயலாக்னா என்ன சொல்வீங்க?
எங்களெல்லாம் வந்து ஒரு டயலாக் ரீச் ஆயிருக்கு, உங்களுக்கு என்ன டயலாக் ரொம்ப ரீச் ஆயிருக்கு? டெஃபினெட்லி நான் சொல்கிற ட்ராக் மாறவே மாறாதேன்னு சொல்லி சொல்வேன். லைக் திலக், நான் சொல்கிற ட்ராக் மாறவே மாறாத. அவரை நல்லா திட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா, நாங்க யூத் அப்படின்னா நீங்க யூத்தா இல்ல டெலிஃபோன் பூத், அது என்னோட டைலாக் இல்லைல்ல, அவர் சொல்வாரு. அது வந்து ரொம்ப ரீச் ஆயிடுச்சு சொல்ல வரேன். ஆமா ஆமா இப்போ யாராவது சொல்லணும் இவங்க நடிச்சாங்கன்னா இந்த கேரக்டர்ல இவங்க பண்ணாங்களே அப்படின்ற அளவுக்கு அந்த டயலாக் ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. எஸ் எஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே. சரி, இப்போ விஜய் சேதுபதி சார் கிட்ட ஒர்க் பண்ணதும் இப்போ நம்ம ஆர்யா சார் கிட்ட ஒர்க் பண்ணதும் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரெண்டு பேருமே வந்து கேஷுவலா அவங்க கூட எல்லாமே மூவ் பண்றதெல்லாம் இருந்துச்சா இல்ல டஃப்பா இருந்துச்சா? இல்லை, both of them are amazing people. They are different people. Okay, அவங்க personalities are different. ஆனா both were extremely humble. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வீங்க? இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. லைக் எல்லாம் யாருக்கிட்டையும் ஐ எம் நாட் வெரி க்ளோஸ். ஓகே, எப்படின்னா அது க்ளோஸ் ஆகிறதுக்கு யூ காட் டு ஸ்பெண்ட் டைம், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் பர்சனல் டைம் ஆல்சோ, லைக் become friends and hang out. So I don't have time for those things. I only meet people on the set and whatever interaction. So இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார், I love his creativity. And I admire him as an actor. Avlo beautiful on roles he's choosing and he's doing so many wonderful things. And he's not afraid to deglamorize. Adina or role kaga to become what do you call old, fat or female. இதெல்லாம் அவருக்கு வந்து botheration இல்லை. அவருக்கு என்ன முக்கியம்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஸோ ஐ ரியலி அட்மயர் ஹிம். பட் ஒரு ரோல்காக எப்படி வேணாலும் ஃபிசிக்கலி சேஞ்ச் பண்ணுவார். அண்ட் அந்த மாதிரி நம்ம கூட இருக்கணும். இஸ் டிஸ்டிங்விஷிங் ஆஸ் அன் ஆக்டர், நாட் ஆஸ் அ ஹேண்ட்ஸம் மேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி ஹீரோ இல்லாமல் ஒரு ஐ எம் அன் ஆக்டர், அதுதான் அவர் டிஸ்டிங்விஷ் பண்ணுறாரு. ஆர்யா சார் இஸ் அ வெரி ஹம்பிள், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷனோட இந்த படத்துக்கு அவர் எப்படி அவர் ரெடி ஆனார் அது வந்து பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணுறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹம்பிள். திஸ் இஸ் ஹிஸ் 30th ஃபிலிம் அண்ட் ஸ்டில் ஸோ ஹம்பிள். Still எங்களை வந்து first time I'm working with him, relatively I'm very new. ஆனாலும் எவ்வளோ ஈஸியாக ஸ்வீட்டாக ரிசீவ் பண்ணிட்டு அந்த குரூப்பில் இருக்கும் போது ஒரு ரொம்ப நார்மலாக பேசுறது, அதெல்லாம் ரொம்ப அட்மிரபிளாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஒரு துறையை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த துறையில் வந்து பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த சினிமா துறை எடுத்துருக்கீங்க. இந்த சினிமா துறையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன? உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் சொல்கிற மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்கள். பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி அண்ட் ட்ரமாட்டிசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஆக்டிங் தொழில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரியேட்டிவிட்டி ஆஃப் த டைரக்டர்ஸ், த சாங், மியூசிக், த அப்ரிசியேஷன் தட் யூ கெட். இப்போ வந்து நம்ம ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கோம், அது வெளியே வரும்போது ஹவு ஆடியன்ஸஸ் ரியாக்ட் டு இட் அண்ட் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி உங்களை வந்து ஒரு they love the characters, you understand? உங்களை தெரியாம they don't know you but they love you. Exactly. So that is beautiful. That love that you get from some stranger is very beautiful. இப்போ பிடிக்காத விஷயம்னு சொன்னீங்கன்னா, the industry is not organized. Okay, so என்னன்னா it's not a mistake of the industry, but for example lot of strikes come, that people in the industry லவ்க்காக பேஷனுக்காக வந்தவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் லைஃப் கிடைக்க மாட்டேங்கிறது. இட்ஸ் நாட் லைக் அந்த பழைய காலத்தில் ஸ்டூடியோஸ் வில் பிளே salaries and keep actors on the thing. இப்போ அப்படி இல்லை. எவ்ரிபடி இஸ் அ கான்ட்ராக்ட் ஒர்க்கர். வந்து அந்த சீன் இருக்கும்போது வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கொரோனா டைம்ல எல்லாம் ரொம்ப பாதிப்பு வந்திருக்கு. people have not been able to survive. ஆமா. ஸோ இந்த தொழிலில் நம்ம if we come to this profession, we have to be ready to face a lot of hardship. It is not easy. This is not ஒரு ஜாப் வாங்கிட்டு ஜாப்ல க்ரோ பண்ணி ப்ரொமோஷன் வாங்குற மாதிரி இல்லை. இது வந்து எப்படி வேணாலும் போகலாம், டவுன் கூட ஆகல, அந்த ஹைட்டுக்கு வந்து கூட டவுன் கூட போயிடலாம். ஸோ திஸ் யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். ஸோ லக்னால தான் இது இருக்கும்ன்றீங்களா? இல்லை கண்டிப்பாக டேலண்ட் நம்பர் 1 வேணும். டேலண்ட் இல்லாமல் யூ கேன் நாட் பி லக்கி.
அந்த உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை, ஒரு அபிலிட்டி டு ஆக்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஷைன் பண்ண மாட்டீங்க ஸ்க்ரீனில். பாதி படத்துக்கு இருந்தால் கூட யாருமே உங்களை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யூ நீட் தட். Second, you need luck and opportunities. Right people picking on you, right opportunities at the right. Like I was lucky with Kavan. Very new into the industry, I got an amazing opportunity. It's all God's grace. It was KV Anand sir's decision to give me that role. And adukku vandu I have to thank God and KV Anand sir. Because and the opportunity illana, I will not be here today where I am now. Unfortunately, in the last lockdown, like KV Anand sir தவறிட்டாரு. எனக்கு வந்து இது வந்து ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி. எப்படி சொல்கிறதுனா, ஒரு குரு, ஹி வாஸ் அ குரு டு மீ. நான் என்னை நம்பாத நிலைமத்தில் ஹீ புட் த ஃபேத் இன் மீ தட் ஐ கேன் டூ திஸ் அண்ட் ஹீ பிலீவ்ட் இன் மீ. ஸோ அந்த ரெஸ்பெக்ட்காக கண்டிப்பாக இட் ஹஸ் பீன் அ வெரி பிக் லாஸ். அண்ட் அந்த டைமில், அந்த டீப் லாக்டவுன் டைமில் அவரை போய் ஐ குட் நாட் பே மை லாஸ்ட் ரெஸ்பெக்ட்ஸ் டு ஹிம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு SPB sir, Vivek sir, yes, and it's been very difficult to cope with it. பாத்தீங்கன்னா it's a very very big loss for cinema. மேம், இப்போ வந்து நீங்க இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்ட ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க? ஏன்னா நீங்க இப்ப அஜித் சார் கூட இது பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இன்னும் யார் கூடலாம் பண்ணணும் அப்படின்னு? அஜித் சார் என் நேர்கொண்ட பார்வை, அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்ல முடியும், இட்ஸ் லைக் அ கிங். ஓகே, அவரை நேரில் பார்க்கும்போது அவரோட பிஹேவியர், அவர் வந்து இவ்வளோ பெரிய கிங்காக இருந்து கூட வந்து தலையா இருக்காரு அவர். எஸ், அவ்வளோ ஹம்பிள் அண்ட் ஸோ கிரேஷியஸ். I promise you, இந்த மாதிரி I have not met a person like this in the film industry. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவரோட ஃபில்மில் ஒர்க் பண்ணது. அண்ட் இதே மாதிரி I would definitely love to work again with Kamal and Rajni sir. நான் grow up ஆகும்போது அவங்க தான் கிங்ஸ் ஆஃப் Kollywood. அண்ட் அவங்க கூட கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன் ஃபில்ம் ஐ ஷுட் அப்பியர் இன் எனக்கு ஒரு ஆசை. அண்ட் அதர் தென் தட் டெஃபினெட்லி வித் விஜய் சார். So I have to work with him. No, I admire his movies. எல்லாம் படத்துல அவர் எப்படி தெரியல, இந்த வயசுல கூட எவ்வளோ யங்கா இருக்காரு. நாங்க வந்து சின்ன வயசுல இருக்கோம், when I was in college and all, he was the big hero. இப்போ கூட அப்படியே இருக்காரு. அதே மாதிரி பிரபுதேவா சார் also, I did a film with him, பொன்மாணிக்கவேல், due for release soon. அந்த படத்துல பாத்தீங்கன்னா எப்படி நாங்க வந்து ஊர்வசி சாங்ல பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ கூட இருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். உங்களுக்கு வந்து பாவனா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கா, மிஸ்ஸியம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கா? ரெண்டுமே சொல்லக்கூடாது. ஆமா, அந்த கண்டிஷன் வந்து அப்ளை என்னன்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். எனக்கு வந்து ப்ராபப்ளி பாவனா கேரக்டர் பிடிச்சிருக்கு. ஏன்னா பாவனா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாவனாக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது இந்த இது காட்டுறதுக்கு. மிஸ்ஸி அம்மா கேரக்டர் வாஸ் லிட்டில் ஸ்மாலர் தென் கம்பேர்ட் டு, அண்ட் மிஸ்ஸி அம்மாவோட ஃபுல் இது வரல, சில சீன்ஸ் வராமல் போச்சு பிகாஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஃபில்ம். பட் ஆனாலும் பாவனாவுக்கு இருக்கிற ஒரு ஸ்பேஸு, ஒரு பவர் மிஸ்ஸி கிட்ட இல்லை. மிஸ்ஸி வாஸ் அ பியூட்டிஃபுல் லேடி அண்ட் நல்ல மனசு உள்ளவங்க அண்ட் ஆல் தட், விச் வாஸ் நைஸ். எட் கண்ட்ரோல் ஆன் கெவின். அவங்க அல்டிமேட்லி அவங்க கெவினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ஆனால் மிஸ்ஸியம்மா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து மூவியில் பார்த்தோம், பட் ஓடிடியில் வந்து இந்த சார்பேட்டா வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அதில் வந்து இந்த மிஸ்ஸியம்மா கேரக்டர் நின்றுருக்குன்னா அதில் வந்து உண்மையிலேயே வந்து கிரேட். மிஸ்ஸியம்மா கேரக்டர் ஏன் நின்று இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் டேடி, பிகாஸ் ஆஃப் கெவின் டாடி. அவர் வந்து வேற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஜான் விஜய் சார். ரியலி என்னோட ஃபீல் என்னன்னா, திஸ் இஸ் ஹிஸ் கெரியர் பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் ஹிம் கிரேட் சக்ஸஸ். அவருக்கு இருக்கிற ட்ரூ பொட்டென்ஷியல், ட்ரூ பியூட்டி ஆஃப் ஆக்டிங், அந்த ரியலிஸ்டிக் ஜென்யூன் போர்ட்ரேயல் வந்து I have not seen in many actors and I wish him great success. I really believe that அந்த கேரக்டர் வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. அவர் கூட பிகி பேக் அடிச்சுட்டு நானும் கொஞ்சம் லைம் லைட்டுக்கு வந்திருக்கேன், முக்கியமா அந்த டான்ஸ்னால. ஸோ அந்த ரீசன், அந்த டான்ஸ்ல அந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு அது ரொம்ப அழகா இருந்தது எண்டிங் ஆஃப் த சாங்ல.
அது வந்து நிறைய பீப்புள்ஸோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் தான் கேட்கலாம்னு வந்தா நீங்களே அதில் ஆன்சர் சொல்லிட்டீங்க. நோ இஷ்யூஸ். இப்போ அவர் உங்களுக்கு வந்து நீங்க பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லாம் இது பண்ணுமா, இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாரா அவர்? He was a very nice man. அவர் வந்து யாருக்கும் எந்த டைரக்ஷனும் கொடுக்கல. நீங்க everybody is able to do அவங்க இல்ல நீங்க அவர் கூட பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சா? ஆக்சுவலி ஜான் விஜய் பாத்தீங்கன்னா he is my husband's classmate from school. ஓ சூப்பர். ஆனா இப்போ definitely you know like see we know 50 people in class in childhood. இப்போ எல்லார்கிட்டயும் all the time touchல இருக்க மாட்டோம் because நம்ம work வந்துட்டு வேற வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபில்ம்னால அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் ஹஸ் ரீகிண்டல்ட். என்ன சொல்றது, அவங்க திருப்பி ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு பிகாஸ் we work together and all that stuff. So John Vijay definitely is a very wonderful person. அவர் என்ன வந்து he was very nice to me on the set, took great care, very gentleman in many ways, you know how he like he opens the door of the car, ladies so that what I'm trying to say, he's a very nice person that way. மேம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் இந்தியா அப்படின்ற ஒரு இது வின் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மாம் அப்படின்னு ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய வரைக்கும் இது மாதிரி எத்தனை அவார்ட்ஸ் வந்து நீங்கள் இது வந்து தனியாக சினிமாவில் பொறுத்த வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரிலாம் இருக்கீங்க? வின் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. they are not wins, they are honors. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வின்னா ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி நடந்துட்டு then you win an award. அந்த மாதிரி I have not yet entered any போட்டி. Okay, but what I have received is some film sangams, some journalist sangams அந்தந்த ரோல் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆனர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் அந்த மாதிரி ஐ ஹவ் ரிசீவ்ட் ஆனர்ஸ் ஃபார் ஃபிலிம். அண்ட் ஓவரால் நான் என்ன முக்கியம்னு நினைக்கிறேன்னா, ஒரு படம் வெளியில் வரும்போது அந்த கிரிட்டிக்ஸ் இமீடியட்லி ரிவ்யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ரிவ்யூஸில் நம்ம கேரக்டரை மென்ஷன் பண்ணால் அதுவே ஒரு பெரிய அவார்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கேவி ஆனந்த் சாரோட படத்தில் நடந்திருக்கு. அண்ட் நம்ம கேரக்டர் பேசப்படும் போது நம்ம அங்க வந்து அந்த அவார்டை வின் பண்ண மாதிரி எனக்கு அதுதான் முக்கியம். தட் இட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அவங்க அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, ரசிகர்ஸ் வந்து அதை லைக் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு அவார்ட் என்னை பொறுத்த வரைக்கும். மேம் இது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த மூவி இந்த இது ஃபீல்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்ரட்டரியா சரஸ்வதி ட்ரஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா மேம்? எஸ் ஆக்சுவலி எஸ். சரஸ்வதி எஜுகேஷனல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து எங்கள் ஃபேமிலியோட எங்கள் பாட்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு சேரிட்டபிள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டோட இப்போ வந்து நான் செயலாளராக இருக்கேன், செக்ரட்டரி. அண்ட் இப்போ the ட்ரஸ்ட் வந்துட்டு எஜுகேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது ஃபார் ஹோம்லெஸ் சில்ட்ரன் ஆஃப் ஹோம்லெஸ் ஃபேமிலிஸ். பேவ்மெண்ட் டுவெல்லர்ஸ் இருக்காங்க, கூலி வேலை ரோட்டில் வாழ்ந்துட்டு கூலி வேலை பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்துட்டு அட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க. ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரெஸ் கிடையாது, அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எதுவுமே கிடையாது. ஸோ இதனால் அவங்களால வந்து எந்த கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் வாங்க முடியாது. ஸோ ஈக்விட்டாஸ் பேங்க் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கால்டு தி ஈக்விட்டாஸ் பேர்ட்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்ட். இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்டேபிள் லைஃப் கொடுத்துட்டு அவங்களோட பசங்களுக்கு நாங்கள் வந்து எஜுகேஷன் என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வி ஆர் டூயிங். வி ஆல்சோ டூ டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அட் கபாலீஸ்வரர் டெம்பிள். லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், பட் ஹோப்ஃபுல்லி வி வில் கெட் பேக். மேம் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மேம், அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு என்கிட்ட. சரி, இப்போ வந்து உங்களோட அப்கமிங் மூவிஸ் பற்றி சொல்லுங்களேன். பொன் மாணிக்கவேல்னு சொல்லி ஒரு படம், பிரபுதேவா நடித்த படம். அண்ட் அந்த படம் வந்துட்டு இட்ஸ் டியூ ஃபார் ரிலீஸ் ஆன் டிஸ்னி ஹாட்ஸ்டார் வெரி சூன். பிரபுதேவா ஃபஸ்ட் டைம் காப் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. அண்ட் இதை தவிர்த்து ஐம் ஒர்க்கிங் ஆன் ஃபியூ அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஓ மை டாக்னு சொல்லி ஒரு படம், அதில் வந்து அது இட்ஸ் எ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம், 2D என்டர்டெயின்மெண்ட் தயார் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3 generations of actors. அருண் விஜய் சன், அருண் விஜய் சார் அண்ட் விஜய் குமார் சார் 3 பேரும் ஸ்டார் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு அருண் விஜய் சாரோட சன். ஓகே, ஸோ ஹீ இஸ் பிளேயிங் த திங் அண்ட் இட்ஸ் ஆல் அ பாய் அண்ட் அ டாக் ஸ்டோரி. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் காமெடி சைடாக கூட போகும். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரைங் டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ். ஸோ அது வந்து ஒரு நைஸ் மூவி தட் இஸ் இன் த
லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் டு கம். அண்ட் இப்போ வந்து கரண்ட்டாக நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் அ மூவி வித் புகழ் அண்ட் அஸ்வின் ஆஃப் குக்கு வித் கோமாளி. அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க வித் ஹரிஹரன் சார் டைரக்டர். அந்த படத்தில் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ப்ளே பண்ணுறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இட்ஸ் a nice jolly fun மூவி. அதுவும் ஒரு ஜான்ர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் லைஃப் லாங் எங்களோட வந்து இந்த மாதிரி ஒரு இணைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள், ஆசைகள் எல்லாமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சந்தோஷிங்க கூப்பிடும்போது என்னத்துக்கு கூப்பிடுவான் எது என்ன ஒன்றும் புரியல. பட் உங்களை பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ எம் ஸோ ஹாப்பி உங்களை பார்த்ததில். சரி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாபி பார்த்தீங்கன்னா வந்து லிசனிங் சாங்ஸும் டான்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்காக டீ கடைக்காக ஒரு டான்ஸிங் இல்லை சாங் ஒரு 2 லைன் பாடிடுங்க, அப்புறம் 2 லைன் டான்ஸ் ஆடிடலாம். சரி, எங்க காலத்து மிஸ்ஸியம்மா காலத்தோட ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டு பாடிட்டு ஆடு பண்ணோம். சூப்பர் மேம். ஆனா நீங்க என் கூட கம்பெனி கொடுக்கணும். மேம். சரி, இத கொஞ்சம் தள்ளிடலாமா? கண்டிப்பா. ஓகே. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இலகிய மனம், நம்ம டீ கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்துங்க. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.